ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் ஐபிஓஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் தான் இருப்பீங்க. கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ்னு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது ஐபிஓஸ்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்க ஐபிஓஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கம்பெனியில் ஐபிஓ அப்ளை பண்ணணுமோ அது ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு பட்டன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது எஸ்எம்இ ஆர் மெயின் போர்டானு. எஸ்எம்இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh 2 lakhsன்னு இன்வெஸ்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் விட்டுருங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நேமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்எம்இன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதை விட்டுருங்க. ஃபஸ்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா இண்டோகல்ஃப் கிராஃப்ட் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் 15 தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எத்தனை லாட்ஸ் வேணும்னு கேட்குது. ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 135 குவான்டிட்டி, பிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 111. ஓகேவா, இந்த மாதிரி காட்டுது. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,985. யூபிஐ ஐடி வந்து நம்ம கொடுக்கணும். குரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுலேயே வந்து ஒரு யூபிஐ ஆப்ஷன் இருக்குது. நம்ம ரீசார்ஜ் பணம் அனுப்புறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த யூபிஐ மெத்தட் எனபிள் பண்ணாலும் அந்த யூபிஐ டைரெக்டாக எடுத்துக்கிச்சு. எனக்கு யூபிஐ அப்ளை பண்ண தேவையில்லை. இல்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயோட யூபிஐ ஐடியை நான் கொடுத்து வச்சுருக்கேன். நான் அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்க யூபிஐ ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. சிம்பிளான மெத்தட். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ அப்ளைடுன்னு இருக்குது. அடுத்து அப்ளிகேஷன் சென்ட் டு எக்ஸ்சேஞ்ச், யூபிஐ ரெக்வஸ்ட் சென்ட் ஆன் கூகுள் பே, யூபிஐ ரெக்வஸ்ட் அப்ரூவ்ட். அதாவது உங்களுக்கு வந்துட்டு இது அப்ரூவ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பணத்தை அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும் கூகுள் பேயில். ஏன்னா நம்ம யூபிஐ ஐடி கொடுத்துட்டோம். இவங்க அந்த பணத்தை வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. 14,950 சம்திங் வந்துச்சு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணி யூபிஐ பின்னை கொடுத்து பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அலாட்மெண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் கிடைக்கும். 30th ஜூன் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2 நாள் அலாட்மெண்ட்னு வச்சுக்கலாம். அலாட்மெண்ட் அன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து இந்த குரோ ஆப்பில் வந்துடும். அப்படி அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் ஆகிரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ஐபிஓ வந்து ஒர்க் ஆகும். ஷேர்ஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒருவேளை அவங்க 10%, 20% மேலே ரேட்டில் விட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு செல் பண்ணி அந்த 10%, 20% ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.